செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். பரிசல் பயணம் ஆபத்து இருந்தும் வேறு வழியின்றி இந்த பயணம் மேற்கொள்ளும் மக்கள். நீலகிரி மாவட்டத்தின் கோத்தகிரி சோலூர் மற்றும் மலையடிவார பகுதியில் அமைந்துள்ளது தெங்குமராடா மற்றும் அல்லிமாயார் கிராமங்கள். இந்த கிராமங்களில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை காரணமாக தெங்குமராடா அல்லிமாயாறு ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் பரிசல் பயணம் மேற்கொள்ளும் மக்கள். இங்குள்ள மக்கள் பிரதான தொழிலாக விவசாய தொழில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கிராமங்களுக்கு மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் சாலை வழியாக சென்று மாயார் ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். தெங்குமராடா வர வேண்டும். இந்த பகுதிக்கு என்று ஒரு அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக கோத்தகிரி மற்றும் அருகே உள்ள சோலூர் மற்றும் காவல் பகுதிக்குத்தான் வர வேண்டும். தற்பொழுது மாவட்டத்தில் கோடை மழை பெய்து வருவதால் மாயாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் தெங்குமராடா பகுதிக்கு இயக்கப்பட்டு வந்த பேருந்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் வேலை மற்றும் மருத்துவம் போன்ற தேவைகளுக்கு பவானிசாகர் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பரிசல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பரிசல் பயணம் பாதுகாப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று ஊராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் ஒரு சிலர் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக பரிசல்களில் பயணம் செய்து பவானிசாகர் கோத்தகிரி போன்ற பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். அப்படி கடந்த ஆண்டு முன்பு பரிசலில் சென்ற 3 பேர் ஆற்று வெள்ளத்தில் பரிசலுடன் சிறிது தூரம் அடித்துச் செல்லப்பட்டனர். இருப்பினும் பரிசல் ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு அவர்களை காப்பாற்றினார். இந்நிலையில் பாதுகாப்பான முறையில் பரிசல் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் அப்பகுதியில் முழுமையாக அறிவுறுத்தி வருகிறார். சாதாரண நாட்களில் இந்த பகுதி மக்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் பிற தேவைகளுக்கு பேருந்தில் பயணம் செய்து வருகின்றனர். ஆனால் மழை போன்ற காலங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட ஆபத்தான பயணத்தையே மேற்கொள்ள வேண்டிய சூழல் அந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மாயாற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர வேண்டும் என்று அவர்கள் மீண்டும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.